எல்லோரும் ஹோம்ஒர்க் நோட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி நேற்று போடணுன்னு சொன்னேன். கூட்டல் வந்து மேலே ஒரு நம்பர் எழுதி கீழே ஒரு நம்பர் எழுதி கூட்டாமல் டைரெக்டாக கூட்டுறது. ஒன்றுகளை ஒன்றுகளோட, பத்துகளை பத்துகளோட, நூறுகளை நூறுகளோட கூட்டுற மெத்தடில் போடணும். யார் வந்து போடுவீங்க கூட்டல்? எல்லாம் கை தூக்கலையே. கனிஷ்கா வாங்க கூட்டல் போடுங்க. வேறு யார் கழித்தல்? சீக்கிரம் வாங்க. பாரு கை தூக்கலையே. ஏற்கனவே மெத்தடு மாறினாலும் கூட்டல் கழித்தல் ஒன்று தானம்மா. ஏன்பா பாரு யாருமே கை தூக்கலை. அப்போ மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் எழுதி கூட்டினா தான் கூட்டலா இல்லையா? கழித்தல் யார் போடுவீங்க? ஐனிக்கா போடுமா. இப்படி போடுறா. இங்கே சமக்குறி போட்டுட்டு இங்கே ஆன்சர் எழுது. இங்கே சமக்குறி போட்டுரு, இங்கே ஆன்சர் எழுது. நீ அதே மாதிரி தான். பெருக்கல் யாரா போடுவீங்க? இளந்தென்றல் ஓடிவாங்க. இந்த பெருக்கல் போடுங்க. வகுத்தல் வாங்க. யார்? மிதுனாஸ்ரீ போடு வகுத்தல். ஓடிவாக்கண்ணு சீக்கிரம். நேற்று நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் புரியுதா? சாதாரணமாக பெருக்கல் வகுத்தல் எல்லாத்துக்கும் தெரியும். இவர் ஃபஸ்ட்டு யார் போட்ட கணக்குமா? கனிஷ்கா. வெரி குட். கை தட்டுங்க. கரெக்டாக போட்டா. அடுத்து ரெண்டாவது கணக்கு யார்? ஐனிகா. வெரி குட் சூப்பர். கை தட்டுங்க. சீக்கிரம் போடுங்க. இளந்தென்றல் மிதுனா. வெரி குட் போடுங்க. இளந்தென்றல் கண்ணு. இளந்தென்றல் ஆன்சர் கரெக்டாக வருதா எல்லாத்துக்கும்? என்ன தப்பு பண்ணியிருக்க இளந்தென்றல் பாரு. 6 6 36க்கு 6. அடுத்து பாரு 9 6 எத்தனை? கரெக்ட் பண்ணிட்டியா இளந்தென்றல்? வெரி குட் போங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து விடக்கூடாது. மிதுனாஸ்ரீ புரியுதா? வெரி குட். இந்த மாதிரி தனியாகவும் நம்ம பிரித்து போடலாம். ரொம்ப பெரிய கணக்குகள் அப்படி பிரித்து போடுறது கொஞ்சம் சிரமம். நம்ம நார்மலாக எப்பயும் போடுற வகுத்தல் மாதிரியே என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். இன்னொரு